அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து நான் முந்திரி சிக்கன் குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு வந்து 1 கிலோ சிக்கன் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதோட வந்து 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சேன்னு தயிர், தேவையான அளவு உப்பு போட்டு பெரட்டி ஊற வச்சுக்கலாம். இதுக்கு வந்து மசாலா அரைக்கிறதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் 2.5 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, இதோட ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு போட்டு, இதோட வந்து ஒரு ஸ்டார் பூ போட்டு, இதோட வந்து ஒரு 4-5 பட்டை மிளகா போட்டுக்கலாம். இதோட வந்து ஒரு 35-40 முந்திரி பருப்பு போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அடுப்பில் சட்டியை வச்சு சட்டி சூடானோடனே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு இதோட வந்து 1 கப் வந்து பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 தக்காளி, புதினா மல்லி, 2 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு நல்லா வந்து வேக வச்சுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரை வேக வச்சுக்கலாம். இதோட வந்து நம்ம ஊற வச்ச சிக்கனை எடுத்து போட்டுக்கலாம். தக்காளி வந்து மிக்சியில் பெரிய தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஊற்றிக்கிட்டு அரைச்சி வச்ச மசாலாவையும் தூக்கி போட்டுக்கிட்டு தண்ணியை வந்து அலசி ஊற்றிக்கலாம். இதோட வந்து 1 ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே சிக்கனில் வந்து உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு தேவையில்லை. நல்லா கொதிக்க வச்சு நல்லா வறுத்து வச்சுக்கலாம். கொதிச்சிருச்சு. சூப்பரான முந்திரி சிக்கன் குழம்பு வந்து ரெடி. நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.